வெல்கம் வியூவர்ஸ். பொதுவாக சினிமாவை பொறுத்தவரைக்கும் எக்கச்சக்கமான நடிகர்கள் வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காங்க. அதில் சில நடிகர்களுடைய நடிப்பெல்லாம் பார்த்துட்டு ஆடியன்ஸான நமக்கு அவங்கள வந்து ரொம்பவே பிடிச்சிரும். சூப்பராக நடிகர்ல இவர் அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்குன்னா, இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு நடிகரை பற்றி ஏதாவது நெகட்டிவான நியூஸ் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட சட்டுன்னு நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இவரெல்லாம் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாருப்பா, அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் சில பேருக்கு புரியறதே கிடையாது. இப்போ ஒரு நடிகர் சினிமாவில் நடிக்கிற கேரக்டர் அப்படிங்கிறது வேற, அவருடைய ரியல் லைஃப் கேரக்டர் அப்படிங்கிறது வேற. இப்போ ஒரு நடிகர் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்துடைய இயக்குனர் அவருக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறாரோ அதில் தான் அவர் நடிப்பார். அந்த படத்துடைய இயக்குனர் என்ன டைலாக்ஸ் அவர் கொடுக்குறாரோ அந்த டைலாக் தான் அவர் பேசுகிறாரு. ஸோ சினிமாவில் அவங்க நடிகிற பண்ணுற கேரக்டருங்கிறது வேற, ரியல் லைஃப்பில் அவங்க டோட்டலாக வேற மாதிரி இருப்பாங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனர் தான் படத்தில் நடிக்கிற ஒரு துணை நடிகரை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காரு, ஒரு இயக்குனர் தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாரு, ஒரு பெரிய நடிகர் ஒரு சின்ன நடிகரை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற சில உண்மை சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது நடிகர் காதல் சுகுமார். நடிகர் காதல் சுகுமாரை பற்றி உங்களில் பல பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். காதல் படத்தில் பரத்தோடைய ஃப்ரெண்டாக இவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த படத்துலேருந்து காதல் சுகுமார் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு பேர் வந்துருச்சு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய படங்களில் இவர் நடிச்சிருக்காரு. தனுஷுடைய திருவிளையாடல் ஆரம்பம், சிம்புவுடைய காதல் அழிவதில்லை, வல்லவன், கமலுடைய விரும்பாண்டி, வசூல்ராஜா MBBS, இன்னும் சில படங்கள்லாம் சொல்லலாம். இப்போ சமீபத்தில் பெரிய ஹீரோக்கள் கூட நடிக்கிற அந்த வாய்ப்புலாம் இவருக்கு பெருசாக இல்லை. ஆனால் சின்ன சின்ன படங்களில் இவர் தொடர்ந்து நடிச்சிட்டு தான் இருக்காரு. காதல் சுகுமார் அவருடைய கெரியரை ஸ்டார்டிங்கில் டிவிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காரு, சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்க்கறதுக்கு லைட்டாக ஆரம்ப கட்ட காலங்களில் வடிவேல் மாதிரியே ஒரு ஜாடையில் இருப்பார். ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வடிவேல் மாதிரியே ஒரு கெட்டப் போட்டு அவர் மாதிரியே மிமிக்ரிலாம் பண்ணி ஒரு ஷோ பண்ணியிருக்காரு. அதுவும் அவருக்கு பயங்கரமான ஒரு பாப்புலாரிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த ஷோ மூலயமா சுகுமார் கிடைச்ச அந்த பாப்புலாரிட்டியை வச்சு அவருக்கு ஒரு பட வாய்ப்புமே கிடைச்சிருக்கு. அந்த படத்துலையும் அவர் போய் நடிச்சிருக்காரு. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா வடிவேலுடைய காதுக்கு போயிட்டு இருக்கு. பொதுவாக சினிமான்னு மட்டும் கிடையாது, எந்த துறையிலுமே ஒருத்தங்க டாப்பாக கொஞ்சம் செழிப்பாக இருந்தாங்கன்னா அவங்கள சுற்றி ஒரு காக்கா கூட்டம் வந்து 4 பேர் சேர்ந்துப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலுமே ஜாலர் அடிப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது தானே கரெக்டு அப்படின்வாங்க. அவங்கள பற்றி வெளியே ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வந்தால் கூட அதை நாளாக கன்வெர்ட் பண்ணி அவங்க காது கெடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி நடந்தது, அந்த மாதிரி நடந்ததுன்ட்டு. அதே மாதிரி சுகுமாரை பற்றியும் டிவியில் உங்களை மாதிரியே ஒருத்தன் மிமிக்ரிலாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தால அவனுக்கு இப்போ பட வாய்ப்புலாம் கிடச்சிச்சு, உங்களை மாதிரியே நடிச்சு காமிச்சுலாம் பட வாய்ப்பு வாங்குறானா அப்படிங்கிற மாதிரிலாம் வடிவேல் காதுக்கு போயிருக்கு போல இருக்கு. இந்த டைமில் வடிவேலும் சுகுமாரை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டல்லையும் வடிவேல் வந்து இந்த டைமில் இருந்திருக்காரு. இந்த வின்னர் படத்தில் பார்த்தீங்கன்னா கால் உடஞ்ச மாதிரி தாங்கி தாங்கி நடப்பார்ல, அது படத்தில் அடிபட்டது கிடையாது. அந்த படத்துக்கு முன்னாடி நடித்த ஒரு படத்தில் உண்மையிலே ஒரு கால் வந்து அடிபட்டு உடஞ்சிருச்சு. ஸோ சுந்தர் சியும் கால் உடஞ்ச மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணி அவரை வந்து நடிக்க வச்சிருப்பாரு. சுகுமாரும் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வடிவேலை மீட் பண்ணி நல்லா தான் ஆரம்பத்தில் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வடிவேலும் கேட்க ஆரம்பிச்சாராம் ஒரு கட்டத்தில், என்னப்பா என்ன மாதிரியே நடிச்சுலாம் காமிக்கிறியான், என்ன மாதிரியே நடிச்சு காமிச்சு நிறைய கம்பெனிக்கு போய் சான்ஸ்லாம் கேட்குறியான் அப்படின்ட்டு. அதுக்கு சுகுமாரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைண்ணே நான் டிவியில் உங்களை மாதிரி மிமிக்ரி நிறைய பண்ணுறேண்ணே, நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் உங்களை மாதிரியே நான் நடிப்பேன் அப்படின்லாம் சொல்லி நான் சான்ஸ்லாம் கேட்கலண்ணே அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட இருக்கிறவங்களாம் டக்குன்னு அடிக்கலாம் ஆரம்பித்து அவரை போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. யார்ரா நீ, எந்த ஊர்ரா அப்படின்ட்டு சுகுமாரை அடித்து விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சினிமாவில் தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஆளை பற்றி சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கேருந்து விட்டுருக்காங்க. ஒரு இன்டர்வியூவில் கூட இதை பற்றி ரொம்ப வேதனையோடு சொல்லியிருந்தார் நடிகர் சுகுமார். இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்படும் போது என்னடா அந்த மனுஷன் பர்சனல் லைஃப்பில் இப்படிப்பட்டவராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வடிவேலை பார்த்து நமக்கு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க. ரஜினி மாதிரியே வேஷம் போட்டுட்டு ரஜினி மாதிரியே நிற்கிறது, நடக்கிறது, பேசுறது, இந்த மாதிரி பண்ணுற எக்கச்சக்கமான லுக் லைக்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் ரஜினி ரசிகர்கள்லேயே பல பேர் இருக்காங்க. அப்படிலாம் இருந்தால் கூட அவங்க எல்லாரும் என்ன ரஜினி ஆயிடுறாங்களா? இல்லையே, என்றைக்குமே ஒரே ஒரு ரஜினி தான். ஒரிஜினல் தான். என்ன தான் கெட்டப் போட்டாலும் டூப்ளிகேட் தான். இவங்களாம் என்ன தான் ரஜினி மாதிரியே வேஷம் போட்டு ரஜினி மாதிரியே சில விஷயங்கள் பண்ணாலுமே அது ரஜினிக்கு எந்த விதத்துலையுமே பாதிப்பு கிடையாது. அதே தான் சுகுமார் விஷயத்துலையும். அவர் டிவி சேனலில் வடிவேல் மாதிரி கெட்டப் போட்டு மிமிக்ரி பண்ணாருன்னா அது வேற. ஆனால் சுகுமார் நடித்த படங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், அவர் எந்த இடத்துலையுமே வடிவேலை வந்து இமிட்டேட் பண்ணியிருக்க மாட்டார். அவருக்கு உண்டான தனித்துவத்தோடு தான் அவர் நடிச்சிருப்பார். ஆனால் இந்த அடிப்படை விஷயம் கூட புரியாமல் ஒரு நடிகரை கூப்பிட்டு இந்த மாதிரி அடிக்கிறதெல்லாம் என்ன மாதிரியான மனநல அப்படிங்கிறது புரியல. வடிவேலுக்கே ஒரு எண்ணம் போல இருக்குது, இவன் எங்கே நம்மள மாதிரியே பண்ணி காமிச்சு நம்மளுடைய சான்ஸ் எல்லாம் தட்டி பறிச்சிட போகிறானோ அப்படின்ட்டு. ஏன் தான் கூட நடிக்கிற சக நடிகர்களே தன்னை விட பெரிய ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சீனுக்கு மேலே அவங்க யாருக்குமே தராத ஒரு நடிகர் தான் வடிவேலு. அந்த ஒரு சீனில் கூட கொஞ்சம் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள எந்தெந்த விதத்துலலாம் வச்சு செய்யணுமோ அதுவும் அவர் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே அவர் கூட நடித்த சக நடிகர்களே வாய் வார்த்தையாக சொன்ன விஷயங்கள் தான். இதிலிருந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், திரையில் ஒரு நடிகர் நடிக்கிறதுங்கிறது வேற, ஆனால் அவங்களுடைய ரியல் லைஃப் கேரக்டர் வேற அப்படின்ட்டு. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கும்கி சுப்பையா அப்படிங்கிற நடிகர் தான். கும்கி படத்தில் தம்பி ராமையா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அதுலேயும் படத்தில் ஒரு ஜோசியம் பார்க்குற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனில் ஜோசியக்காரராக வரவர் தான் இந்த சுப்பையா அப்படிங்கிற நடிகர். அதுலேயும் இந்த பர்டிகுலர் சீனில் இந்த சுப்பையாங்கிற நடிகர் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருப்பாரு. அவருடைய ஆக்டிங்
ஆக்டிங்கு, டைலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்துவமாகவும் இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த சீன் பார்த்தீங்கன்னா மீம் டெம்ப்ளேட்டாக கூட வரும். அந்தளவுக்கு ஃபேமஸ். அந்த சுப்பையாங்கிற நடிகர் வேறு யாரும் கிடையாது, நடிகர் தம்பி ராமையாவுடைய பர்சனல் கார் டிரைவர் தான் அவர். சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்தந்த ரோலில் இவங்கவங்க தான் நடிக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே பக்காவாக பிளான் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆன் த ஸ்பாட்டில் ஷூட்டிங் நடத்தும் போது டேரக்டருங்களுக்கு சில பேருடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்காது. அதனால் இந்த ரோலில் இவரை போடலாம், இந்த ரோலில் அவரை போடலாம் அப்படின்ட்டு ஆன் த ஸ்பாட்டில் சில பேரை பார்த்து கூட நீங்கள் வந்து நடிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டு நடிக்க வச்சுருவாங்க. இதெல்லாம் எக்கச்சக்கமான படங்கள்லாம் நடந்திருக்கு. இப்படி தான் டேரக்டர் பிரபு சாலமன் இந்த ஜோசியக்காரர் ரோலுக்கு யாரை போடுறது அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது டக்குன்னு தம்பிராமையாவுடைய கார் டிரைவர் சுப்பையாவை பார்த்தோன்னே இவர் நல்லா இருக்காரு, இவரே இந்த ரோலில் நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. ஆனாலுமே தம்பிராமையாவுக்கு இவர் நடிக்கிறதுல பெருசாக உடன்பாடு இல்லையா, டேரக்டர் சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுக்காக ஓகே சொல்லியிருக்காரு. இந்த சீனில் ஒரு ஜோசியம் சொன்னதுக்கு அப்புறமா தம்பிராமையா அவரை போட்டு செம்மையாக அடிக்கிற மாதிரி தான் அந்த சீன் வந்து வரும். அந்த சீனில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவரை போட்டு பலார்னு அடிச்சிட்டாராம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தம்பிராமையா. அது மட்டும் இல்லாமல் அவரை படுக்க வச்சு அவர் மேலே ஏறி உட்காந்து அடிக்கிற மாதிரிலாம் அந்த சீன் வந்து வரும். அது அந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக காமிச்சிருக்க மாட்டாங்க. அவர் மேலே ஏறி அவர் அடித்து அவர் பின்மண்டை பார்த்தீங்கன்னா தரையில் அடித்து அவருக்கு ரத்தமாக வந்துருச்சு அந்த சீனில். அதெல்லாம் உண்மையிலே அவர் வந்து அடிச்சிருக்காரு. அதாவது என்னென்னா, என்னுடைய டிரைவர் நீ எனக்கு ஈக்குவலாக வந்து எப்படா நடிப்ப அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த சீனில் தம்பிராமையா விட அவர் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருப்பார். அதையும் மனசில் வச்சுக்கிட்டு அந்த சீனை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு உண்மையிலே போட்டு செம்மடி அடிச்சிருக்காரு தம்பிராமையா. அதுக்கப்புறம் அந்த கும்கி படமும் ரிலீஸ் ஆகி அந்த கேரக்டர் நல்லாவே பேசப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த நடிகர் சுப்பையாங்கிறவர் அவரோட சொந்த ஊருக்கு ஏதோ வேலை விஷயமா போயிருக்காரு. அப்போ தம்பிராமையா தரப்புல இருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாரோடைய மோதிரமோ பிரேஸ்லெட்டோ ஏதோ காணோம், நீங்கள் எந்த கடையில் அடகு வச்சிருக்கன்னு மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் போய் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவர் உண்மையிலே அதை எடுத்திருந்தா தானே சொல்ல முடியும். அவர் மேலே உள்ள பொறாமையில் இந்த மாதிரி வேலையை விட்டு போடா அப்படின்னு கூட அவரை துரத்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இந்த மாதிரி திருட்டு பட்டம் கட்டி துரத்தினா தானே எந்த டேரக்டரும் இந்த ப்ரொடியூசரும் கூப்பிட்டு அடுத்து பட வாய்ப்புலாம் எதுவும் தரமாட்டாங்க. அப்படிங்கிறதுக்காகவே என்ன இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணார் தம்பிராமையா அப்படின்ட்டு இந்த சுப்பையா அப்படிங்கிறவர் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் கேட்கும்போது தம்பிராமையாவோட எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நமக்கு. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இயக்குனர் பாலா இயக்கத்தில் வந்த நான் கடவுள் படத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஆர்யாவுடைய அப்பாவா ப்ரொடியூசர் அழகன் தமிழ்மணி அப்படிங்கிறவர் தான் அந்த கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார். அதுலேயும் அந்த கேரக்டரில் அவர் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த அவசியமும் அவர் கிடையாது. ஆனால் பாலா தான் அவரை போயிட்டு வாண்டடாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இல்லை இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு அவரை நடிக்க வச்சாராம். இந்த நான் கடவுள் படத்தில் முதல்ல அஜித் தான் நடிக்கிறது இருந்தது, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கப்புறம் பாலாவுக்கும் அஜித்துக்கும் ஏற்பட்ட சில பல மோதல் காரணமாக அஜித் இந்த படத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஆர்யா வச்சு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணார் பாலா. ஆனாலுமே இந்த படம் ஸ்டார்ட் ஆகி முடியறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 3 வருஷம் டைம் ஆச்சான். அந்த 3 வருஷம் காலகட்டத்தில் அந்த அழகன் தமிழ்மணி அப்படிங்கிற ப்ரொடியூசரை அந்த ரோலில் நடிக்க வைக்கிறங்கிற பேரில் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காராம் பாலா. ஒரு யூத்தான நடிகரை கூப்பிட்டு வந்து இந்த ரோலில் நீங்கள் இந்த மாதிரிலாம் நடிக்கணும், அப்போ தான் ரியாலிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து நடிப்பை வாங்குறது வேற. சில விஷயங்கள்லாம் அவங்களால பண்ண முடியும். ஆனால் ஒரு ஃபேமஸான ப்ரொடியூசரு, அவருக்குன்னு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது. அவர் ஏஜுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். அவரை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணுன்னு ஓவராக டார்ச்சர் பண்ணால் என்ன சொல்கிறது. படத்தில் வர சில சீன்ஸ்லலாம் அவரால் உண்மையிலே நடிக்கவே முடியலையா. அப்படி இருந்தும் பயங்கரமாக அவரை டார்ச்சர் பண்ணி நடிக்க வச்சிருக்காரு பாலா. அதுலேயும் ஒரு சீனில் அவரோட ஒய்ஃப் கேரக்டர் வந்து அவரை போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்லலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவரை அடித்து அவரை மயக்கம் போட்டே விழுந்துட்டாராம். அந்தளவுக்கு அந்த சீன்லாம் தத்ரூபமாக எடுத்திருக்காரு பாலா. படம் ஃபுல்லாக அவர் ஒரு காஸ்டியூம் போட்டுன்னு வருவார். அந்த காஸ்டியூமை கூட அவரை மாற்ற விடாமல் வேறு எதுவும் கொடுக்காம அந்த அழுக்காகவே இருக்கணும், அந்த அழுக்கு ஸ்மெல் இருக்கணும், அப்போ தான் கண்டினியூட்டி மிஸ் ஆகாது அப்படின்ட்டு அதோடவே அவரை 3 வருஷம் பார்த்தீங்கன்னா நடிக்க வச்சிருக்காராம். இது எல்லாத்தையும் கூட அவர் பொறுத்துக்கிட்டு நடிச்சிருக்காரு. அதுலேயும் அந்த 3 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் வந்து அந்த ப்ரொடியூசருடைய அம்மா வந்து இறந்துருக்காங்க. பொதுவாக சில ஃபேமிலிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் யாருனா தவறிட்டாங்க அப்படின்னா சில பேர் வந்து தாடி மீசெல்லாம் க்ளீனாக ஷேவ் பண்ணிட்டு கொல்லி வைப்பாங்க, சில பேர் டோட்டலாக மொட்டையை அடிச்சிருவாங்க. இந்த விஷயத்தை இந்த ப்ரொடியூசர் அழகன் தமிழ்மணி போயிட்டு பாலா கிட்ட சொல்லும்போது 3 வருஷமாக நீங்கள் படத்தில் இப்படி தானே வரீங்க தாடிலாம் வச்சுக்கிட்டு, இப்போ திடீர்னு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும், திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இந்த விஷயத்து கூட பார்த்தீங்கன்னா அவர் அலோவ் பண்ணலையா பாலா. இதனாலேயே எங்கள் அம்மாவுக்கு நான் எதுவுமே பண்ணாமல் அப்படியே போய் கொல்லி போட்டேன், 3 வருஷமாக என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணான், வயிறு எரிஞ்சு நான் சாபம் விட்டேன் அப்படின்ட்டு அந்த ப்ரொடியூசர் போட்டு பாலாவை கிளின்னு கிழிச்சிருக்காரு குமுதமுக்கு கொடுத்த பேட்டியில். இந்த அவார்டுக்கு படம் எடுக்கிற டேரக்டருங்கள்லாம் ரியாலிட்டியாக எடுக்கிறேன்ட்டு பண்ணுவாங்க. எவ்வளோ தான் ரியாலிட்டியாக எடுக்க முடியும், ரியாலிட்டியை மிஞ்சினது தானே சினிமா. அது வந்து சில பேருக்கு புரியறதே கிடையாது. அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனால் ஆர்டிஸ்ட்டை, பெரிய ஆர்டிஸ்ட்டோ சின்ன ஆர்டிஸ்ட்டோ அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதனாலே என்னமோ பாலா படத்துலேருந்து விலகிட்டாரு சூர்யா. இப்போ அருண் விஜய் வச்சு இவர் எடுத்துகிட்டு இருக்க அந்த மணங்கான் படத்தில் முதல்ல நடித்தது நடிகர் சூர்யா தானே. அந்த டைமில் பாலாவுக்கு பட வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. நம்மளை வளர்த்து விட்ட குருவாச்சே அப்படின்ட்டு சூர்யாவே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அவரே அந்த படத்தில் நடித்து இவரை டைரக்டர் ஆகினார். அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூட மைண்ட்லேயே வச்சுக்காம நந்தால சூர்யாவை எப்படி யூஸ் பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்துலேயே யூஸ் பண்ணியிருக்காரு. அதை எப்படி யூஸ் பண்ண முடியும்?
நந்தா டைமில் சூர்யா வந்து அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது. இன்றைக்கி சூர்யா எவ்வளோ பெரிய நடிகராக வாழ்ந்துட்டார். அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டு, அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ்னு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இவர் மாறிக்கணும். இந்த காரணத்துக்காகவே இந்த படத்தில் என்னால் இனிமேல் நடிக்க முடியாது அப்படின்ட்டு கட் அண்ட் ரைட்டாக வெளியே போயிட்டார் சூர்யா. பாலா என்னதான் மிகப்பெரிய திறமசாலி படைப்பாளி இயக்குனர் அப்படின்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படிப்பட்ட நெகட்டிவிட்டிலாம் பாலாவை சுற்றி எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நடிகர் பாவா லக்ஷ்மணன். இந்த பாவா லக்ஷ்மணன் அப்படிங்கிற நடிகரை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரத்குமாரோடைய மாயி படத்தில் ஒரு காமெடி வருமே, வாமா மின்னல், அந்த காமெடியிலேருந்து தான் இவர் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் வடிவேல் கூட பல காமெடியில் வருவார். விவேக் கூட நடிச்சிருக்காரு. இதை தாண்டி நிறைய படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நடிச்சிருக்காரு. இவர் வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, தமிழ் சினிமாவில் ஃபேமஸான ப்ரொடக்ஷன் மேனேஜரும் கூட. இவருக்கு வந்து செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான புதுப்பேட்டை படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. புதுப்பேட்டை படத்தில் இவர் ஒரு கேரக்டரில் நடிக்கும் போது செல்வராகவன் பார்த்தீங்கன்னா இவரை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணாராம். நிறைய இடங்களில் தகாத வார்த்தையெல்லாம் பேசி திட்டினாராம். அதுலேயும் ஒரு கட்டத்திலலாம் நீ என்ன நடிக்கிற, உனக்கு நடிப்பே வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இவரும் இதுக்கு மேலே நமக்கு செட் ஆகாது அப்படின்னு அந்த படத்துலேருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. செல்வராகவன் டைரக்ஷனுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே ஒரு பல படத்தில் நடிச்சிட்டாரு. ஃபேமஸான நடிகர் தான். நடிக்க தெரியாமையே அவர் இத்தனை படத்தில் நடித்தார். அதுலேயும் வடிவேல் கூட ஆகட்டும், விவேக் கூட ஆகட்டும், யார் கூட நடித்தாலுமே இவருக்குன்னு ஒரு தனித்துவத்தை வந்து இவர் காமிச்சிருக்காரு. செல்வராகவனுக்கு இவரை யூஸ் பண்ண தெரியல. பிரபலமான நடிகரை எப்படி ட்ரீட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நடிகர் மேலே குறை சொன்னால் என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டருங்களையும் ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் திட்டி ரொம்ப மோசமாக தான் ட்ரீட் பண்ணுவாராம் டைரக்டர் செல்வராகவன். சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் பாவா லக்ஷ்மணன் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயங்கரமாக கோவப்பட்டு திட்டி வேலை வாங்குற டைரக்டருங்கெல்லாம் தமிழ் சினிமாவில் இருக்க தான் செஞ்சாங்க. உதாரணத்துக்கு பாரதி ராஜா, KS ரவிக்குமார் இவங்களெல்லாம் சொல்லலாம். ஆனால் அதில் எதுலேயுமே ஒரு இன்டென்ஷன் இருக்காது. பிளான் பண்ண விஷயம் சரியாக நடக்கலைன்னா, ஏதாவது தப்பு பண்ணால் திட்டி தான் வேலை வாங்குவாங்க, கோவப்படுவாங்க. ஆனால் அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாரும் கூடயும் சகஜமாக தான் பேசுவாங்களாம். அது வேற. ஆனால் தான் பெரிய ஆள், தான் வந்து இது கெத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில பேர்லாம் பண்ணுவாங்க. அது வேற. சில பேர்லாம் இன்டர்வியூவில் பேசுகிறத பார்த்து, படவிழாவில் பேசுகிறத பார்த்துலாம் இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் சம்மந்தப்பட்ட சில பேர் அவங்கள பற்றி சொல்லும்போது தான் நமக்கே அவங்கள பற்றி தெரிய வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.